श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम् यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघवपादुका प्रभावः वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तं पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः. இன்றைய தினம் ஐப்பசி திருவோணம், பொய்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம். அதனால அவருடைய பாசுரம் அருள் மிகுத்ததுருவறிவாய் கச்சி தன்னில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்தமரை விளங்க புவியோர் உய்ய பொய்கைதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் இருளதனில் தன் கோவலிடைகடி சென்று இருவருடன் நிற்கவும் மாலிடை நெருக்க திருவிளக்காமெனும் வையம் தகளினூராம் தெடும் பொருளை எனக்கருள் செய் துலங்க நீயே. தொடர்ந்து நாளைக்கும் நாளைக்கும் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருநக்ஷத்திரம் முதலாழ்வார்கள் 3 பேர் அவருடைய திருநக்ஷத்திரம் வரும். அதனால 3 பேரையும் குறித்து சுவாமி தேசிகன் அருளி செய்த பாட்டு இப்போ பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொரு கால் மாட்டு கருள் தருமாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கிருள் சக நான்மறையந்தி நடை விளங்க வீட்டுக்கிடை கழிக்கே வெளி காட்டுமம் மெய் விளக்கே. முதலாழ்வார்கள் சம்ஸ்கிருதத்துல ஆதிபக்தர்கள் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முதலாழ்வார்களை பற்றி பல இடங்களில் சுவாமி தேசிகன் பாசுரங்கள் ஸ்லோகங்கள் தேகலி சஸ்துதியில ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார், சச்சரித்த ரட்சையில ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அயம் அனோ பக்தை ஆதிபக் அயம் அப்படின்னு சச்சரித்த ரட்சை சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி அதிகார சங்கிரகத்துல முதலாழ்வார்கள் தான் முதல்ல இந்த பாதுகையை பத்தி பாசுரம் பாடினவர்கள். பாதுகா சாஸ்திரம் சொல்லச்ச பாதுகையை பத்தி அவர்கள் பாடின பாட்டு இப்போ சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு ஆதிசேஷனானவள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம் என்று பெருமாள் நிற்கும் போது பாதுகையாக ஆதிசேஷன் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இது. அதனாலே இதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இன்னைக்கு பாதுகா சாஸ்திரத்திலே பிரவேசிப்போம். 19வது பத்ததி மரகத பத்ததி என்பதாக பெயர். ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகையிலே இருக்கக்கூடிய பலவிதமான ரத்னங்கள், அதை பற்றியான பத்ததிகள் நிறைய ஸ்தோத்திரங்கள் சாதிச்சிருக்க, நிறைய பத்ததிகள் சாதிக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம முக்தா பத்ததி பார்த்தோம், பாதுகையில இருக்கக்கூடிய முத்துக்களை பற்றிய வர்ணனை. அதற்கு முன்னாடி பத்மராக பத்ததி பார்த்தோம், பத்மராக கல்லுகள் பற்றி வர்ணனை. அதற்கு முன்னாடி பகுரத்ன பத்ததி பார்த்தோம். இப்பொழுது மரகத பத்ததி, அதற்கடுத்தது இந்திரநீல பத்ததி, இந்திரநீல கற்கள் பற்றி. ஏன்னா அநேக விதமான ரத்னங்கள் பாதுகையிலே சாத்தின்னு இருக்கார். இது ஒண்ணுமே விசேஷமா இருக்கிறபடினால அது பலவிதமான பாவங்களை நமக்கு கொடுக்கின்றன. குறிப்பாக சுவாமி தேசிகன் சிறந்த கவியானபடியினாலே அந்த ரத்னங்களை எல்லாம் பாடாமல் இருக்க முடியாது. ஒரு கவி அப்படின்னா என்ன கேட்டா அழகு அப்படிங்கிறத வர்ணிக்கிறவர் அவர்தான், அவரால் தான் முடியும். ஆக அந்த ரீதியில இந்த ரத்னங்கள் எந்த விதமாக சோபையை கொடுக்கின்றன, அழகை கூட்டுகின்றன, எந்த விதமாக அனுகிரகம் பண்ணுகின்றன அப்படின்னு அது ரெண்டையுமே சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு வர்றார். இதுல
ஒவ்வொரு கல்லுமே ஒவ்வொரு நிறத்துல இருக்கு. நம்ம முக்தா பத்ததி வெள்ளையா இருக்கும், முக்தா பத்ததி முத்துக்கள் வெள்ளை. அது மாதிரி பத்மராகம் சிவப்பு, இந்திரநீலம் கருப்பு. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது மரகத பத்ததி. அடுத்த பத்ததி இந்திரநீல பத்ததி. மரகத பத்ததி மரகதம் பச்சை நிறமாக இருக்கும். பச்சை மரகதம் என்பதாக சொல்வார்கள். மரகத பச்சை அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா? நம்ம பார்த்தோம்னா விசேஷமாக இந்த மரகத பச்சை சாத்தின் இருக்க பெருமாள் திருக்குடந்தை 6ஆம் முதல் அவருடைய கிரீட்டங்கள்லாம் கூட நன்னா சேவையாகும். எல்லா பெருமாளுக்குமே உண்டு, ஆனா அவருக்கு அது விசேஷமாக சேவை சாதிக்கும். அந்த மரகத கற்கள் ஸ்ரீ பாதுகையிலே சாத்தி இருக்கிறார்கள். அதனுடைய பிரகாசத்தை பத்தி பார்ப்போம். இப்பொழுது சுவாமி தேசிகன் சாதித்த ரீதியில 20 ஸ்லோகங்கள் தான், ஆனா ஆச்சரியமான விஷயங்கள் தான் இருக்கின்றன. சுவாமி தேசிகனுக்கு இந்த மரகதம், பச்சை மரகதம், அதனுடைய பிரகாசம் அப்படின்னு பார்த்த உடனேயே ஞாபகம் வரக்கூடியது துளசியா. பல ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்க. ஏன்னா துளசியும் பச்சையா இருக்கும், இந்த மரகத கற்களும் பச்சையா இருக்கும். துளசி அப்படியே பரப்பி இருப்பா, மரகத கற்கள் அங்கங்க பதிச்சு இருக்கும். இப்ப துளசி மாதிரி ஆகுமா அப்படின்னா அந்த மரகத கற்களுடைய பிரகாசங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, அப்படியே துளசி பரப்பின மாதிரி இருக்குமா. அதனால துளசியையும் இந்த மரகதங்களையும் சேர்த்து நிறைய ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார். இங்க நாம் ஒரு 4-5 ஸ்லோகம் முதல்ல அதுல பார்க்க போறோம். முதல் ஸ்லோகமே அதுதான் ஆரம்பம். வந்தே காருத்மதியம் விருத்யா மனிஷ்டோ மைஷ்ச பாதுகாம் யயா நித்யம் துளஸ்யேவ ஹரிதத்வம் பிரகாஷ்யதே. துளசி மாதிரி இருக்கார் அப்படின்னு அர்த்தம். யாரு? இந்த மரகதம். துளசிக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, திருத்துழாய் துளசி என்ன பெருமை? பகவானுக்கே உரியது அது. வேற யாருக்கும் துளசி சாத்தக்கூடாது, வேற எந்த தெய்வத்துக்கும் சாத்தக்கூடாது. துளசிங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான். அவ்வளவு விசேஷமானது. நல்ல வாசனையா இருக்கும், நல்ல குளிர்ச்சியா இருக்கும், நல்ல அழகா இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். பெருமாளுக்கு மட்டுமே உரியதுன்னு ஒரு பரமை காந்தியான புஷ்பம் கூட இருக்கு பாருங்க. மனுஷர்கள் தான் பரமை காந்திகள்னா, புஷ்பத்தில் கூட பரமை காந்தித்துவம் இருக்கு, ஆயுதத்தில் கூட பரமை காந்தித்துவம் இருக்கு. ஆயுதங்கள்லாம் யார் வேணா எந்த ஆயுதம் வேணா வச்சுக்கலாம். ஆனால் சக்கராயுதம்ங்கிறது பகவானுக்கு மட்டும்தான் சொல்லு. வில்லு அப்படின்னா வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் கூட தான் வில்லு வச்சிருக்கான் அப்படின்னுவா. வேற இன்னொருன்னா இன்னொன்னு சொல்லுவா. ஆனா யாரா ஒருத்தன் சக்கரம் வச்சுட்டு இருப்பாரா? அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். துளசிக்கு அப்படி ஒண்ணு. இப்பவே துளசி இருந்தான்னா பெருமாள் எழுறான்னு அர்த்தம். துளசி வாசம், துளசி வாசனை இருந்து வச்சுக்கோங்க, அப்போ பெருமாள் ஏழ்றான்னு அர்த்தம். அழகா வரும். ஆராதாசீத் அதுல துளசி சௌமிய கந்த சமீரஹாம் அப்படின்னு ருக்மிணி பிராட்டியார் அவருடைய ஒரு கல்யாண ஊர்வலம் கிருஷ்ணனுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. அப்ப முதல்ல துளசி வாசனை வந்தது காற்றிலே. அதை பார்த்து கண்ணன் எங்கேயோ வந்துட்டான்ங்கிறத கண்டுபிடிச்சு அவர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு யாதவாபிதயத்தில் வரும். அன்றி மற்றோர் உபாயவன் இவள் அந்தந்துழாய் கமழுதல். குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான் அவனிடம் மோகிச்சு வசப்பட்ட ஒரு நாயகி ஒருத்தி, பராங்குஷ நாயகி சுவாமி நம்மாழ்வார். அந்த நாயகியினுடைய பாவம் தெரியாம அவ அம்மா என்ன பண்றா, அந்த நாயகிக்கு வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றான். வேற புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த நாயகியோட தோழி இருக்காள். அவள் சொல்றா, அப்படி இல்ல, குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானிடம் இவர் ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படின்னு. ஆனா அவன் அம்மா ஒத்துக்கல. அவன் என்ன அழகா இருப்பானா, அவனுக்கு சௌரியம் உண்டா, வீரியம் உண்டா, இப்படி எல்லாம் கேட்டுன்னு இருக்கான். நாயகியுடைய தோழி சொல்கிறா, அவன் அழகுல தானே இவள் அகப்பட்டு நின்றது அப்படின்னு வரிசையா ஒண்ணு வரும். ஆனா என்ன சொன்னாலும் அவன் அம்மா ஒத்துக்கல. முன்பின் தெரியாதவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. நம்மளுடைய உறவு முறையில யார் இருக்காளோ அவளுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா. அப்போ அந்த நாயகியினுடைய தோழி சொல்ற அவ அம்மாட்ட, நீங்க உங்க பெண்ணுடைய அம்மானா அவளுடைய திருத்தாயார், அந்த நாயகியினுடைய திருத்தாயார் தான் பிள்ளான்னு சொல்லுவார். பிள்ளான் திருநக்ஷத்திரம் இப்ப ஆச்சு இந்தானே. பிள்ளான் தாயார்னு சொல்ல மாட்டாங்க, திருத்தாயார் தான் சொல்லுவார். அந்த திருத்தாயார்கிட்ட இந்த தோழி சொல்ற, நீங்க உங்க பொண்ணு கிட்ட போய் பார்த்தீங்களா அப்படின்னா. ஆனா பார்த்துட்டு இருக்கனே, வாசனை ஏதாவது வருதா அப்படின்னு கேட்டேன். நல்ல துளசி வாசனை வருது அவகிட்ட அப்படின்னா. அப்புறம் வேற என்ன வேணும்?
அன்றி மற்றோர் உபாயமன் இவள் அந்தந்துழாய் கமழுதல். எப்போ இவ மேனில துளசி வாசன் வந்துருத்தோ அப்போ உங்களுக்கு புரியலையா? அவள் அந்த குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுடன் கலந்து விட்டாள் அப்படின்னு விட்டாள். சட்டுன்னு நேரம் சொல்றதுக்கு நான் தயக்கமா இருந்தேன் இத்தனை நாள். இல்லாட்டா துளசி வாசனை எப்படி வரும்? அதை யோசிச்சு பாருங்க. அவனுடன் சேர்ந்து விட்டாள் இவள் அப்படின்னு சொல்றா. அப்படின்னு அழகா வரும். அதுக்கு மேலேயும் சில சம்பவங்கள்லாம் அந்த இதுல வரும். அதை திருவாய்மொழியில நம்ம அழகா பார்க்கலாம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். துளசி என்பது எம்பெருமானுக்கு மட்டுமே உரியது. அப்ப துளசியினாலே என்ன தெரியும்னா ஹரி தத்துவம் பிரகாசியதே. ஹரி தத்துவம், ஹரிங்கிற தத்துவம், பகவான் இவர்தான் ஹரி. ஹரிதான் உயர்ந்தவர், ஹரிதான் உயர்ந்த தத்துவம், பரதத்துவம் அப்படிங்கிறது தெரியுமா துளசியினாலே. அதே மாதிரி பாதுகையினாலேயும் ஹரி தத்துவம் தெரியுங்கிற இங்க யயா நித்தியம் துளசியேவ ஹரி தத்துவம் பிரகாசியதே. ஏன்னு கேட்டா பாதுகையும் எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பாதுகை உண்டா? சடாரி சாதிக்கிறாளா? இல்ல அந்த பாதுகையை தான் பட்டாபிஷேகம் பண்ண வச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ணாரா? இல்ல அந்த பாதுகை தான் தேசியம் மாதிரி யாராவது பாதுகா சாசனம் பண்ணாளா? எம்பெருமானுடைய திருவடியை சேர்ந்த பாதுகை தானே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதான்னு ராமாயணத்துல சொல்ற. சர்வலோகத்துக்கும், தேவர்களுடைய லோகம் மட்டுமில்ல, நம்ம லோகம் மட்டுமில்ல, சர்வ லோகத்துக்கும் யோகக்ஷேமம் தரக்கூடியது பாதுகை. ஸ்ரீவைகுண்டத்தில் கூட எம்பெருமானுடைய பாதுகை எழுந்தருளி இருக்காருன்னு சொல்றாளே, சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பாதுகா பிரபாவங்கிறது ஹரிக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அதனால பாதுகை சாதிச்சானா பகவான் ஹரி அப்படின்னு இருக்கும். இப்ப ஹரி தத்துவம் பிரகாசியதே. ஹரியினுடைய தத்துவம் நன்னா தெரியணும்னா ஒண்ணு துளசியில தெரியும், இன்னொன்னு பாதுகையில தெரியும். அப்ப வேற ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆனா துளசி பச்சையா இருக்குமே சுவாமி அப்படின்னா பாதுகையும் பச்சையா தான் இருக்கும். ஏன்னா மரகத கல்லாம் இருக்கிற அப்படின்னால, பச்சை மரகத கல்லெல்லாம் இருக்கிற அப்படின்னால பாதுகையும் பச்சையா இப்ப அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டானா ஹரி தத்துவம்ங்கிறது வந்துடுச்சு. ஹரி பச்சையா இருக்கு. ஹரி தத்துவம்னா பிரிச்சுக்கோங்க, ஹரி தத்துவம்னு பிரிச்சுக்கோங்க. பகவானுடைய பரதத்துவம்னு அர்த்தம். அதுவும் துளசியினால தெரிகிறது, அதுவும் பாதுகையினால தெரிகிறது. அப்படி பார்த்தானா துளசியும் பாதுகையும் ஒண்ணு, ரெண்டு விதத்திலையும். ஏயா நித்தியம் துளசியேவ ஹரி தத்துவம் பிரகாசியதே. அப்படிப்பட்ட பாதுகையை சேவிக்கிறேன். வந்தே காருத்மதியம் விருத்தியா மனிஷ்டோ மயிஷ்ட பாதுகாம். அது மாத்திரம் இல்ல, காருத்மதி கருத்மானோட சம்பந்தப்பட்டதாம் பாதுகையானவர். விருத்தியா மனிஷ்டோ மயிஷ்ட பாதுகாம். அதாவது கருத்மான் என்ன பண்றாரோ, என்ன விருத்தி, என்ன கைங்கரியம் பண்றாரோ, விருத்தியான கைங்கரியத்தினாலே அர்த்தம். கருத்மான் என்ன கைங்கரியம், அந்த கைங்கரியம் பாதுகை பண்ற. கருத்மான் என்ன கைங்கரியம் பண்ற, பெருமாளை ஏழை பண்ற கைங்கரியம் பண்ற. அதே கைங்கரியம் பாதுகையும் பண்றார். அதனால கருத்மானுக்கு சமமா இருக்க. அப்புறம் மணிஷ்டோமயிஷ்ட, அந்த மணியை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மரகத கல் எல்லாம், மரகத கல்லுக்கு காருத்மதம்னு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்துல. ஏன்னு கேட்டான்னா கருத்வானுடைய பேர் எதுக்கு வச்சிருக்கான், என்ன காரணம்னா கருத்வான் அபிமானி தேவதை. ஒரு கல்லுக்கும் ஒரு தேவதை உண்டு. இந்த ரத்தன சாஸ்திரங்கள்லாம் இருக்கும், அதுல மரகத கல்லுக்கு கருத்மான் தான் அபிமானி தேவதா. அதனால அந்த மரகத கல்லுக்கும் கருத்மானுக்கும் ஒத்துமை இருக்கு. கருத்வான் பண்ற காரியத்தையும் அந்த கைங்கரியத்தையும் இந்த பாதுகையானவர் பண்றார். அதனால பாதுகையானவர் காருத்மதம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கார் தன்னுடைய கைங்கரியத்தினாலேயும். அப்புறம் வந்தே காருத்மதியும் விருத்தியா மணிஷ்டோ மயிஷ்ட பாதுகாம். அந்த மணியினாலேயும் ரத்னங்கள்னாலேயும் ரெண்டாலையும் வச்சு பார்த்தா கருத்மானோட சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னு சாதிக்கிற. அப்படி இருக்கக்கூடிய பாதுகையை சேவிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகம். இதுல நல்ல ஆச்சரியமான விஷயம் பாருங்க, இன்னைக்குதான் கருட பஞ்சாசத் இப்பதான் நம்ம சேவிச்சு முடிச்சோம். பாராயணமாச்சு கருட பஞ்சாசத் கேட்டோம். அங்கேயே கருத்மானுடைய விருத்தாந்தம், கருத்மானுடைய அனுகிரகம், கருத்மானுடைய கைங்கரியம் எல்லாம் வந்திருக்கோம். அதுல அதுவும் விசேஷமா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஸ்லோகமும் அதே கருத்மானுக்கு தான். சவிலாசகதேஷு ரங்கபர்த்துஹு त्वदधीनेषु बहिष्कृतो गरुत्मान् अधिगच्छति निर्वृतिं कथञ्चित् विचरन्
त्वयि पादुके निविष्टै निजरत्नैस्त्वयि पादुके निविष्टै. கருத்மான் என்ன பண்ற, பெருமாளை எப்பவுமே ஏழை பண்றா. நமக்கு தெரியும் கருட வாகனம் விசேஷம். சிவைகுண்டத்துல பெருமான் வரணும்னா கருட வாகனத்துல வர, கஜேந்திராழ்வானுக்கு கருட வாகனத்துல வந்த, துருவனுக்கு கருட வாகனத்துல வந்த, பிருத்து மகாராஜனுக்கு கருட வாகனத்துல வந்த, எங்க பார்த்தாலும் கருட வாகனத்துல பெருமாள் வர அப்படின்னு பல இடங்கள்ல இருக்கு. ஆனா அர்த்தாவதாரத்தை பார்த்தா வச்சுக்கோங்க, அப்பப்போ பெருமாளுக்கு புறப்பாடெல்லாம் உற்சவங்கள்லாம் நடக்கிறது இல்லையோ, இதெல்லாம் கருட வாகனத்துல நடக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு சமயம் தான் நடக்கும். மற்ற சமயம் எல்லாம் பெருமாள் பாதுகையில தான் எழுறார். அர்ச்சாவதாரத்துல பாதுகையில ஏழ்றது அதிகமே தவிர கருட வாகனத்துல ஏழ்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். வருஷத்துக்கு ஒரு நாள் ஏழ்ற பெருமாள் அப்படிங்கிறது சகஜமா இருக்கும். அப்ப அதை பார்த்து கருத்மானுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பொறாமை வந்துட்டான். ஏன்னா அது பெருமாள் நம்மளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. கருத்மான் பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமானவர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தா கூட ஸ்ரீவைகுண்டத்துல திருப்பார்கடல்ல இருக்க பெருமாள் மாதிரி இங்க இல்ல. இங்க வந்து கருத்மான்ட்ட பெருமாள் சொல்றானா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து ரங்கநாதன் சொல்றேன். ரங்கநாதன் சன்னிதிக்கு நேரத்துல கருத்மான் சன்னிதி இருக்கு. ஒரு சின்ன கருடன் உத்தர் இருக்கு, அதுக்கப்புறம் பெரிய கருடன் உத்தர் பின்னாடி இருக்கு. அப்போ கருட வாகனம் அப்படிங்கிறது தை மாசம், மாசி மாசம், பங்குனி மாசம், சித்திரை மாசம், 4 மாசம் கருட வாகனம் உண்டு. அந்த கருட வாகனத்துல எழுற பெருமாள் அது இருக்கட்டும். அது தவிர எப்ப பார்த்தாலும் பெருமாள் நடை போட்டுன்னு அழகா பாதுகையில தான் எழுதிட்டு இருக்கா. அப்போ கருத்மானுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு பொறாமை அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது, அப்ப பெருமாள் சொல்றான்னா, கவலைப்படாத, காருத்மத ரத்னத்தை பாதுகையில சாத்தியிருக்கேன் நான். இல்ல, காருத்மத ரத்னம் பாதுகையில இருக்க. அப்போ காருத்மத ரத்னம்னா கருத்மானுடைய அம்சம் இருக்கு அந்த மரகத கல்லுல. நான் சொன்னேன் இல்லையா, மரகத கல்லுக்கு கருத்மான் தான் அதிதேவதான். அப்போ உன்னுடைய ரத்னம் தானே சாத்தின்னு எழுறேன் அப்படின்னாரா. உடனே கருத்மானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அதிகச்சதி நிர்வൃத்திம் கதஞ்சித். நிர்வൃத்தினா சந்தோஷம். கருத்மானுக்கு சந்தோஷம் இப்பவும் உடல. ஏன்னா கருத்மான போய் எங்கேயா உடலமா? அவர் எத்தனை விதமான உடாத தாசா சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வியஜனம் திரீமயா, பலவித கைங்கரியம் பண்றவர் அவர். அதனால காருத்மத ரத்ன ரூபத்துல கருத்மான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன அப்படி இருக்க அப்படின்னால இப்பவும் கருத்மான உடலை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால அந்த மணி, காருத்மத மணியின் பெயர் இந்த மரகத மணி, அது அத்தனை விசேஷமானது. நீ தொடர்ந்து துளசியை பற்றிய சில ஸ்லோகங்கள், துளசியும் மரகத கற்கள், அதை பற்றி ஸ்லோகங்கள் பார்க்கலாம். 664வது ஸ்லோகம் போ. ஹரித சகசா ஹரின்மணி நாம் பிரபயா ரங்க நரேந்திர பாதரக்ஷே துளசீதல சம்பதம் ததாதி त्वयि भक्तैः विहित प्रसूनराशिः. பக்தர்கள் ரங்கநாதனை சேவிக்கணும் வரா, பெருமாள் திருவடிக்கு ஏற்ற துளசியை சமர்ப்பிக்கணும். என்ன புஷ்பம் சமர்ப்பிச்சாலும் துளசியை சமர்ப்பிச்சதுக்கு ஈடாகாது. புஷ்பங்கள்ல துளசி தான் விசேஷம் அப்படின்னு ஆகவத்துல சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகனும் சொல்லியிருக்கார். அதனால துளசியை சமர்ப்பிக்கணும்னு ஆசை வாழ்க்கை. ஆனா துளசி கிடைக்கல. அப்போ வேற புஷ்பம் தான் கிடைச்சது. கிடைச்ச புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரா. ஆனா மனசுக்குள்ள ஒரே குறையா இருக்கு, துளசி கிடைக்கலையே நமக்கு. கிடைக்கலன்னா என்ன கேட்டா, கடையில வாங்குறது இல்லை, இன்னும் அகத்துல இருந்து கொண்டு வரணும். இல்ல பக்கத்துல எங்க துளசி தோட்டம் அந்த மாதிரி எதா இருந்தா அதுல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கு. ஸ்வாராமாத்து ஸ்வகிரஹீதம் உத்தமம். தன்னுடைய ஆத்துல துளசி செடி வளர்த்து தானே பறிச்சு சமர்ப்பிச்சா உத்தமமா. மன்யம் மத்தியமம். இல்ல எங்கேயாவது தோட்டத்துல போய் எங்கிருந்து நம்ம கொண்டு வந்தா அது மத்தியமா அப்படின்லாம் சொல்லியிருக்கான் ஆகமத்துல. கிரய கிரீதம் அதமம் அப்படின்னு, விலைக்கு வாங்கின துளசிங்கிறது அதம் அப்படின்னா அது அத்தனை வசதி கிடையாது அப்படின்னு இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இவாளுக்கு மனசுக்குள்ள ஒரு குறை இருக்கு, நம்ம வந்து துளசியை சமர்ப்பிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரங்கநாதனுக்கு இவாளுடைய குறை தெரியும். அப்படியே புஷ்பத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்க அந்த அர்ச்சகர் வந்து ரங்கநாதனுடைய திருவடியில சேர்க்கிறார். அது பாதுகையில வரும். திருவடியில சேர்த்தா பாதுகையில வரும்னு புஷ்ப பத்தியத்தில் முன்னாடி வந்து பாதுகையில வந்தா பாதுகையினுடைய ரத்தன கல்லு படுமொழி, அதனுடைய ஒளி, மரகத கல்லுடைய ஒளி எல்லாம் அது மேல பட்டுதான். பட்டா அதுவும் பச்சையாயிடுது.
அப்ப கனிவா கண்ணை மூடின்ட்டான். கண்ணை மூடி திறந்து பார்த்தா துளசி சமர்ப்பிச்ச மாதிரி இருக்கான். என்ன நாம வெள்ளை புஷ்பம் தானே சமர்ப்பிச்சோம் அப்படின்னா, பாதுகையினுடைய பச்சை கல் ஒளிப்பட்டு அந்த வெள்ளை புஷ்பமே பச்சையா சேவை சாதிக்கிறதாம். அதனால ரங்கநாதன் அதை துளசியா ஏத்துட்டான். நம்ம மனசுல நன்னா சமர்ப்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே ரங்கநாதன் அப்படியே ஏத்துப்பான் அப்படிங்கிறது இப்பதான் அவளுக்கு புரிஞ்சு. இதனால் அந்த எண்ணத்தோட சமர்ப்பிச்சான்னா, பூசும் சார்ந்து எண்ணஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே பான்பட்டாடி மக்தேன்னு ஆழ்வார் சொல்ற. நான் என்னுடைய வாக்கே உனக்கு மாலையா சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய மனசே உனக்கு சந்தனமா சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற. அந்த மாதிரி நம்ம மனசையே நம்ம சமர்ப்பிச்சோம் வச்சுக்கோங்க, அதுவே கூட துளசி ஆகும் எம்பெருமானுக்கு. அதனால துளசி தல சம்பதம் ததாதி வை பக்தைர் விகித பிரசூனராசி. பக்தர்கள்லாம் ரொம்ப பக்தியோட புஷ்பத்தை சமர்ப்பிச்சா அதை துளசி மாதிரி ஆக்கி ஏற்றுக்கொள்வன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். சமயே மணிபாதுகே முராரேகே முகுரந்தః புரமுக்தசேதிகாஸ்தே ஹரிதான் ஹரிதஸ்பனம் மயூகான் துளசி பல்லவ சங்கயா க்ஷிபந்தி. இது 663வது ஸ்லோகம். அப்புறம் பெருமாளுக்கு கடைசியில என்ன பண்ணுவா, சுத்தின்னு ஒண்ணு பண்ணுவா மூலஸ்தானத்தெல்லாம். அப்ப பக்கத்துல இருக்கவா சில பேர்லாம் என்ன பண்ணுவோம், அந்த புஷ்பங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும். பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரிய பரங்கள்லாம் இருக்கா. இங்க சொல்ற அந்தப்புற முக்த சேட்டிக்காக அப்படின்னு பெருமாளோட கூடவே இருக்கக்கூடிய கைங்கரிய பரர்கள் ஸ்திரீகள் சில பேர், அவர்கள்லாம் இப்படி மெதுவாக அங்க இருக்க புஷ்பங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவார்கள். துளசி புஷ்பங்கள் எல்லாத்தையுமே மெதுவா அப்புறப்படுத்துவார்கள். அப்போ அந்த பாதுகையினுடைய மரகதத்திலிருந்து ஒரு ஒளி வருது இல்லையா, பிரகாசம், அதையும் துளசின்னு நினைச்சு இந்த கையால அப்புறப்படுத்தினாலாம். பார்த்தா அது வெளியில வரல. ஏன் துளசி வெளியில வரலன்னு பார்த்தா அது துளசி இல்லை, அது ரத்தன மரகத கல்லுனுடைய பிரகாசம் ஒளி அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுண்டா அப்படின்னு வேடிக்கையா ஒரு விஷயம் சாதிக்கிறார். உத்திஷ்ய காமபி கதிம் மணிபாதரக்ஷே ரங்கேஸ்வரஸ்ய சரணே விநிவேசிதாத்மா பிராயோ ஹரின்மணி ருச்சா திருட பக்தி பந்தா பிராதுஷ்கரோதி பவதி துளசி வனானி. சில பேர் துளசி தோட்டங்கள் வைப்பா, நிறைய துளசி எல்லாம் வளர்ப்பா. துளசி தோட்டங்கள் பெரிய அளவுல இல்லாட்டா கூட ஆத்துல ஒரு செடியாவது இல்ல 2 செடியாவது துளசி வளர்ப்பா. ஏன்னா துளசி பூஜா அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்கு, பல புராணங்கள்ல எல்லாம் இருக்கு. துளசி பூஜானா துளசியினால பெருமாளுக்கு பூஜை பண்றது மொத்தல, அந்த துளசிக்கே பூஜை பண்ணுவா. சுவாமி தேசியன் கூட சொல்லிருக்காரு, துளசிக்கு நீர் வார்ப்பாலை திருத்துழாய்க்கு நீர் வார்ப்பாரை போலே அப்படின்னு சாதிச்சிருக்கார் ஒரு இடத்துல. திருத்துழாய்க்கு ஜலம் சேர்க்கறது அத்தனை விசேஷம், அது கைங்கரியம். அது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி துளசிக்கு தீர்த்தம் சேர்த்து துளசியை வளர்க்கிறதுங்கிறது அது ஒரு கைங்கரியத்துல சேர்த்தி அதை எடுத்திருக்காரு சுவாமி விரோத பரிகார கிரந்தத்துல. திருத்துழாய்க்கு நீர் இறைப்பாறை போலே அப்படின்னு சாதிச்சிருக்கேன், ஒரு விஷயத்துக்காக சாதிச்சிருக்கான். அத அந்த மாதிரி என்ன பண்றாங்க கேட்டான்னா, துளசி வளர்க்கிறவர்கள் துளசி வனானி துளசி வளர்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, உத்திஷ்ய காம பிகதி, மனசுக்குள்ள ஒரு நல்ல கதி நமக்கு வேணும் அப்படின்னு நினைப்பா. துளசி செடி வளர்த்தா நிறைய நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. நித்தியம் துளசியை வளர்த்து துளசிக்கு ஜலம் சேர்த்து சில பேர் பிரதட்சணங்கள்லாம் பண்ணணும். துளசியை பிரதட்சணம் பண்ணணும்னு இருக்கு. யாரா இருந்தாலுமே துளசி செடி இருந்தா பிரதட்சணம் பண்ணிட்டு தான் போகணும்னு இருக்கு. துளசி பிரதட்சணம் பண்ணுவா, துளசிக்கு விளக்கேற்றி வைப்பார்கள், துளசி பூஜை பண்ணுவார்கள். இது எல்லாமே சொல்லியிருக்கு புராணங்கள்ல. அவளை என்ன பண்ணுவாங்க கேட்டா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு கதி வேணும், எங்களுக்கு ஒரு நல்ல கதி வேணும் அப்படின்னு நினைப்பா. நல்ல வழி பிறக்காதா எங்களுக்கு? குடும்பத்துல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கு, கஷ்டம் இல்லாட்டா கூட ஏக்கங்கள்லாம் இருக்கு, துக்கம் இருக்கு, துக்கம் இல்லாட்டா ஏக்கம் இருக்கு, ஏதோ இருக்கு, எங்களுக்கும் ஒரு நல்ல கதி வேணுமே அப்படின்னு ஒரு நல்ல கதியை மனசுல நினைச்சுண்டு அவ துளசி வளர்க்கிறான். உத்திஷ்ய காம பிகதி மணிபாதரக்ஷே. அவ என்ன பண்றாங்கிறதுக்கு ஒரு 3-4 விஷயம் சொல்ற. முதல் விஷயம், துளசி வளர்க்கிறவா மனசுக்குள்ள ஒரு நல்ல கதி வேணும், நல்ல கதி பிறக்கணும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறா. இது முதல் விஷயம். 2வது, ரங்கேஸ்வரஸ்ய சரணே விநிவேத்தியமானா, ரங்கநாதனுடைய திருவடியை மனசுக்குள்ள நினைக்கிறான் அவ. நீ விநிவேசிதாத்மா, மனசால துளசிய பூஜை பண்றார்கள், அது எம்பெருமானுடையதுங்கிறது தெரிஞ்சுட்டு பூஜை பண்ணணும், பெருமை இல்லாமல். அதனால பெருமாளுடைய திருவடிக்கே ஏற்றது இந்த துளசி. அதனால
ரங்கநாதனுடைய திருவடியை அப்படியே மனசுக்குள்ள வச்சுண்டு தியானம் பண்ணிட்டு அந்த திருவடிக்கு ஏற்றதாச்சே இவர் இந்த துளசியானவர் அப்படின்னு தியானம் பண்ணிப்பா அப்படின்னு நினைச்சுட்டுதான் பூஜைகள்லாம் பண்ணுவார். அதனால பெருமாளுடைய திருவடியில நிவேசிதாத்மா. மூணாவது திருட பக்தி பந்தா, திருடமான பக்தி பந்தத்தோடு கூட பக்தி பாவத்தோடு கூட துளசி பூஜை பண்ணுவார்கள் அவர்கள். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பொதுவா எல்லாருமே செடி வச்சா அந்த செடிக்கு நீர் வார்ப்பார்கள். துளசி மாத்திரம் இல்லை, பூச்செடி வச்சா பூச்செடிக்கு நீர் வார்ப்பார்கள். வேற ஏதாவது மரக்கண்ணு, வாழை மரக்கண்ணோ தென்னை மரக்கண்ணோ வச்சா அதுக்கு நீர் சேர்ப்பார்கள். அந்த மாதிரி இந்த துளசிக்கு நீர் சேர்க்கல். துளசிக்கு நீர் சேர்க்கும் போது பக்தி பாவத்தோடு சேர்க்கணும். தீட்டோடெல்லாம் பண்ணக்கூடாது. கண்ட கண்ட ஜலமெல்லாம் சேர்க்கக்கூடாது. சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கணும். சுத்தமா இவனும் குளிச்சுட்டு சுத்தமா இருக்கும். துளசிக்கு தீட்டெல்லாம் படக்கூடாது. துளசிக்கு தீட்டு பட்டா துளசி வளராது அப்படின்னுவா. அதை நேரம் நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். அதுக்கு தீட்டு படக்கூடாது, அதுக்கு அசுத்தம் கலக்கக்கூடாது. ஏன்னா அவர் பெருமாள் திருவடிகளுக்கு ஏற்றவர், சுத்தமானவர் அப்படின்றது. அதனால திருடமான பக்தி பந்தம். ஆக 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நல்ல கதி வேணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறார்கள். 2வது, பெருமாளுடைய திருவடியில மனசை செலுத்தியிருக்கிறார்கள். 3வது, பக்தி பாவத்தோடு இருக்கிறார்கள். அப்படி 3 இருக்கு. பிராதுஷ்கரோதி பவதி துளசி வனானி. அதே மாதிரிதான் பாதுகையும் இருக்காராம். பாதுகையும் அதே மாதிரி எப்படி பக்தர்கள்லாம் துளசி வளர்க்கிறாளோ அந்த மாதிரி பாதுகையும் அதே பாவத்தோடு கூட துளசி வனம் மாதிரி இந்த பிரகாசத்தை கொடுக்கிறார். எந்த பிரகாசம்? மரகத கல்லுனுடைய பிரகாசம் இருக்கு இல்லையோ, பார்த்தா இவரே ஒரு துளசி தோட்டம் வச்ச மாதிரி இருக்கு. மரகத கல்லுனுடைய பிரகாசத்தை பார்த்தா துளசி தோட்டம் வைக்கிறவாள் என்ன இருக்காளோ அது இவருக்கிட்டையும் இருக்கு. 3 இருக்கும் இல்லையோ. முதல்ல என்ன? உத்திஷ்ய காம வேணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறார். ஒரு நல்ல கத்தினா பெருமாளுக்கு நல்ல கதி வேணும் அப்படின்னு பாதுகா நினைக்கிறார். நல்ல நடையழகு வேணும் அப்படின்னு நினைக்கிறார். 2வது, ரங்கேஸ்வர சரணே வினிவேசிதாத்மா. ரங்கநாதனுடைய திருவடியில தன்னையே செலுத்தி, ஆத்மானா மனசின் முன்னாடி இருக்கும். அதாவது பக்தர்கள்லாம் துளசி வர்க்கலாம் ரங்கநாதனுடைய திருவடியில மனசை செலுத்தி இருக்கிறார்கள். பாதுகானவர் ரங்கநாதனுடைய திருவடியில தன்னையே செலுத்தி இருக்கார் அப்படின்னு அர்த்தம். 3வது, ராயோகனின் மணிருச்சா திருட பக்தி பந்தா. திருடமான பக்தி பந்தத்தோட அவா இருக்கா அப்படின்னு அர்த்தம். இங்க பாதுகைக்கு என்ன கேட்டா, ஹரின் மணி இருக்கா, அதான் அந்த மரகத கல்லோடு கூட திருடமா சேர்த்து கட்டி இருக்கா. அதனால திருட பக்தி ஆக வேற வேற அர்த்தத்துல இருக்கு. ஆனால் அந்த துளசி வனம் மாதிரி பாதுகையுடைய மரகத கல் பிரகாசம் இருக்கு. அந்த துளசி வைக்கிற பக்தர்கள் மாதிரி இந்த பாதுகையானவர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஹரிச்சரண சரோஜன்யாசயோக்கியம் பவத்யாக பிரகுணம் அபிலஷந்தியோ வர்ணலாபம் துளஸ்யः பிரதிதிஷ உபஹாரைஹி பாதுகே தாவகானாம் மரகத சகலானாம் ஆசிரியந்தே மயூகான். அது மட்டுமல்ல, அந்த துளசிக்கு இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் பார்க்கிறார் பாதுகைங்கிறவர். இப்போ பெருமாளுக்கு மாத்திரம் ஒட்டுறதா இருக்கு. ஹரிச்சரண சரோஜன் ஞாசயோக்கியம் பவத்யாக. அது மட்டும் இல்ல, பாதுகைக்கு இருக்கிற பெருமையை துளசி பார்க்கிறார். பெருமாளுடைய திருவடிக்கு மாத்திரம் ஏற்றதாக, பெருமாள் திருவடி வைக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி நாமளும் ஆகணும் அப்படின்னு துளசி பார்க்கிறாராம். அப்ப பாதுகை எப்படி இருக்கார், அதே மாதிரி நாமளும் ஆகலாம் பார்க்கிறார். பாதுகை மரகத கல்லுனாலே பச்சையா இருக்கார். அப்ப நாமளும் பச்சையா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக துளசியும் தன்னுடைய இதழ்னாலே பச்சையா ஆயிட்டார். அதான் என்ன கேட்டான்னா, பொதுவா புஷ்பங்கள்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், புஷ்பங்கள்னா வெள்ளையாதான் இருக்கும். நார்மலாக புஷ்பம்னா வெள்ளையா இருக்கும். வெள்ளை புஷ்பம் தான் விசேஷம். பெருமாளுக்கு என்ன ஆனாலுமே வெள்ளை புஷ்பம், புஷ்பங்கள்ல வெள்ளை புஷ்பம் தான் விசேஷம். நல்லா வாசனையா இருக்கிற வெள்ளை புஷ்பங்கள். அது இல்லாம மற்ற நிறத்துல புஷ்பங்கள்லாம் இருந்தா அதுல சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. எது சமர்ப்பிக்கலாம், எது சமர்ப்பிக்க கூடாது முதலானதெல்லாம் இருக்கு. குறிப்பாக கோயில்ல பெருமாளுக்கு நிறைய நிறமாக புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கலாம். ஆனா ஆத்து பெருமாளுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நிறைய சாஸ்திரம் இருக்கு அதுல. அது இருக்கட்டும். ஆனா சிரேஷ்டமா இருக்கக்கூடிய துளசி இருக்கும் இல்லையோ, துளசி புஷ்பமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. துளசிங்கிறது புஷ்பமா இல்ல இதழா? இலையா? துளசி இதழ், அதுக்கு மேல புஷ்பம் வரும் சில சமயம்.
அந்த புஷ்பம் பச்சையா இருக்காது, அது ஒரு மாதிரியான வெள்ளை வயலட் அந்த மாதிரி நிறத்துல இருக்கும். மேல துளசி புஷ்பம் அப்படிங்கிறது அந்த புஷ்பம் சமர்ப்பிச்சாலும் விசேஷம்தான். ஆனா அந்த புஷ்பத்தை காட்டிலும் அந்த இலை அப்படிங்கிறது விசேஷம், பச்சையா இருக்கு. அப்போ பொதுவா எல்லா புஷ்பம் தானே சமர்ப்பிப்பா. துளசி மாத்திரம் ஏன் அந்த துளசி இதழ்கள் துளசி இலைகளை சமர்ப்பிக்கிறா அப்படின்னா, இப்ப துளசி பார்த்தா ஹரிச்சரண சரோஜன் ஞாசயோக்கியம் பவத்யாக பிரகுணம். அதாவது துளசி என்ன கேட்டா பெருமாளுடைய பாதுகையை பார்த்து, பெருமாளுடைய பாதுகையானவர் எப்படி திருவடிக்கு ரொம்ப அந்தரங்கமா இருக்கார் இல்லையா? இப்ப அந்த மாதிரி தானும் அந்தரங்கமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறார். அப்ப பெருமாளுடைய பாதுகை எப்படி இருக்கான்னு பாக்குறார். பார்த்தாருன்னா பச்சையா இருக்காராம் அவர். ஏன்னா மரகத கல்லுனாலே அவர் பச்சையா இருக்கார். அப்ப துளசி பாக்குறார், நாமளும் பச்சையா இருக்கிறது தான் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பச்சை இலையா இருக்கார். இதுல சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டான்னா, பொதுவாக எல்லா புஷ்பமே புஷ்பம் தான் விசேஷம், இலை விசேஷம் கிடையாது. புஷ்பம் தான் விசேஷம் சொல்லுவா. ஆனா துளசியில புஷ்பம் விசேஷங்கிறத காட்டிலும் துளசி இலை விசேஷம் அப்படின்னு சொல்றோம். துளசி செடியில மேல புஷ்பம் இருக்கும், அந்த புஷ்பத்தை காட்டிலும் இலை விசேஷம் இருக்கும். ஏன்னா இலை பச்சையா இருக்கும், அந்த பச்சையா இருக்கிற இலை விசேஷம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏன்னு கேட்டான்னா, புஷ்பத்தை காட்டிலும் விசேஷமா தான் ஆகணும். அப்பதான் அந்த பாதுகை மாதிரி பெருமாள் திருவடிக்கு ஏற்றதா இருக்க முடியும். அப்ப பாதுகை பச்சையா இருக்காருன்னா நாமளும் பச்சையாகும்னு அந்த துளசி பச்சையாகி அந்த இலை பெருமாளுடைய திருவடியை சமர்ப்பிக்கிறதுக்கு விசேஷம்னு சொல்லும்படி ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தாற்பயம் சாதிக்க. அடுத்து இந்த மாதிரி துளசியை பற்றி ஸ்லோகங்கள். இதே மாதிரி துளசி மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள், அதாவது பச்சையா இருக்கிறபடினால தூர்வான அருகம் பச்சையா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அருகம் புல்லு அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது தமன புஷ்பம், அதுவும் பச்சையா இருக்கும். பச்சை தமனகமம்னு வரும் பெரியாழ்வார் பாட்டுல. அந்த மாதிரி பச்சையா இருக்கும் தமன புஷ்பம். இப்பவும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற நல்ல வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் பாசி கொத்து, அதுபடி குளத்தங்கரையெல்லாம் இருக்கும் இல்லையா பாசி, அதுவும் பச்சையா இருக்கும். அப்புறம் தாமரை இலை பச்சையா இருக்கும், மூங்கில் காடு பச்சையா இருக்கும், கிளி பச்சையா இருக்கும். இந்த மாதிரி பச்சையா இருக்கிறதெல்லாம் நிறைய எடுத்து சாதிக்கிறார். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கு, அதே சமயம் சில வேதாந்த அர்த்தங்களும் உள்ளுக்குள்ள கலந்துருக்கு. அதெல்லாம் நாம இப்ப பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணாக. இப்போ தூர்வா எடுத்துப்போம். அருகம்ங்கிறது சிவனுக்கு பிள்ளையாருக்கு இவாளுக்கெல்லாம் சமர்ப்பிப்பா பார்த்துருக்கோம். அதனால பெருமாளுக்கு கிடையாதுன்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்கா. அதை தேசிகன் கிடையாதுங்கிறது கிடையாது. பெருமாளுக்கு சகல புஷ்பங்களும் சமர்ப்பிக்கலாம், தூர்வாவும் சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீசூக்தத்துல கூட அது வந்திருக்கு, தாயாருக்கு தூர்வா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தாராளமா சமர்ப்பிக்கலாம், வேதமே சொல்லியிருக்கு. ஆனா துளசி அவளுக்கு கூடாது அப்படிங்கறத வச்சுண்டு சில பேர் தூர்வா இவருக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி கிடையாது. எந்த தேவதைக்கு சமர்ப்பிக்கிறதையும் பெருமாள், புஷ்பம் மாத்திரம் இல்லை, எதுவுமே எந்த தேவதைக்கு சமர்ப்பிக்கிறதையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆனா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் அவளுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது இந்த புஷ்பத்துல கூட தெரியுது. இப்ப தூர்வா 2 ஸ்லோகம் இருக்கு. அருகம்புல் அதெல்லாம் 666வது ஸ்லோகம். பத்ராசிரங்கேஸ்வர பாதரக்ஷே ஹரின்மணீனாம் பிரபயா ஸ்புரந்த்யாம் சூடாபதேஷு ஸ்ருதி சுந்தரீனாம் மாங்கல்ய தூர்வாங்குரமால்ய பங்கிம். பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றவர் யாருன்னா ஸ்ருதி சுந்தரி. இது தேசியன் அடிக்கடி சொல்ற. ஸ்ருதினா வேதங்கள்லாம் பெண்களாக வச்சு சொல்றது உண்டு. வேதங்கள்லாம் நாயிகா, எம்பெருமான் தான் நாயகன். அந்த வேதங்களை பத்தி சொல்லச்ச ஸ்ருதி சுந்தரி அப்படின்னு தான் சொல்லுவார் சுவாமி பல இடங்கள்ல. சுந்தரினா அழகான நாயிகையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அவர் பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றவராம். ஏன்னா வேதங்கள்லாம் சர்வே வேதாக எற்பதம் ஆமனந்தி அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியுடைய பெருமையைத்தானே எல்லா வேதங்களும் சொல்கின்றன. அப்போ பெருமாள் திருவடிக்கு ஏற்றவராக அந்த ஸ்ருதி சுந்தரி அப்படின்னு வரும்போது, அப்போ அந்த ஸ்ருதி சுந்தரிக்கு மாங்கல்ய தூர்வாங்குரமால்ய பங்கியம், ஒரு நல்ல புஷ்பத்தை பிரசாதமா கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார். ஏன்னு கேட்டான்னா, ஒரு நல்ல மாங்கல்யத்தோடு கூட ஒரு ஸ்திரீ சேவிச்சான்னு வச்சுக்கோங்க, உடனே புஷ்பம் கொடுப்பா. அவளுக்கு புஷ்பம் இந்த பெருமாள் புஷ்பம் வச்சுக்கோங்க அப்படின்னா அது பரம அனுகிரகம் அப்படின்னு அவ நினைப்பா, அவ வாங்கிப்பா இல்லையா. அந்த மாதிரி இந்த வேதம்ங்கிற சுந்தரி
பெருமாளுடைய திருவடியில செவிக்கிறார். அப்ப பாதுகா அப்ப என்ன பண்றா, நல்ல புஷ்பம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தூர்வா புஷ்பம் இதால மாலையாக்கி, அருகம்புல் பச்சையா இருக்கும் அதால கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. அப்ப பாதுகையினுடைய ரத்னம் இருக்கும், மரகத ரத்னம், அதனுடைய பிரகாசம் அந்த ஸ்ருதி சுந்தரிகளுடைய தலையில படுறது. அது படும்போது அதுவே அப்படிப்பட்ட ஒரு மாலையை சமர்ப்பிச்சா மாதிரி அவளுக்கு பெருமாள் அனுகிரகமா சமர்ப்பிச்சா மாதிரி ஆயிடுறது அப்படின்னு அர்த்தம். சூடாபதேஷு ஸ்ருதி சுந்தரீனாம் மாங்கல்ய தூர்வாங்குர புஷ்ப பங்கிம். ஏன்னா மாங்கல்யமாக இருக்குன்னா புஷ்பத்தை கொடுத்து அனுப்பணும். அப்போ புஷ்பத்தை கொடுத்து அனுப்பும் போது இந்த மாதிரி பச்சை புஷ்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறாளாம். அது இந்த பிரபையினாலேயே அமையிறது. இது மேலோட்டமா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலயும் வேதாந்த அர்த்தம் உண்டு. வேதாந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அந்த வேதம் அப்படிங்கிறவர் இருக்கிற இல்லையோ, வேதத்தின் நாயகன் எம்பெருமான், வேதம் நாயிகா. அந்த எம்பெருமானை விட்டு அந்த வேதத்தை பிரிக்க கூடாது. சில பேர் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ அழிச்சுன்னு போறா இல்லையா, அது ஒரு நாயகியை நாயகனை விட்டு பிரிக்கிற மாதிரி. அது ராவணன் எப்படி சீதா பிராட்டியை பிரித்தானோ அவ பண்ணிட்டு இருக்கா. ராவணனுக்கு அவளுக்கும் வித்தியாசம் கிடையாது. ராவணன் பெருமாளை விட்டு சீதா பிராட்டியை பிரிச்சான். சில பேர் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு பெருமாளை விட்டு வேதத்தை பிரிக்கிறான். வேதத்துல பகவான் நாராயணன் தான் பரதெய்வம்னு சொல்லல, வேற ஏதோ தெய்வத்தை சொல்றது அப்படின்னு பிரிக்கிறான். அப்படி எல்லாம் இல்லாமல் அந்த ஸ்ருதி சுந்தரிக்கு நித்திய மாங்கல்யத்தோடு கூட அவர் இருக்கணும், நாயகனோட இருக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய உள் தாத்பரியம். தரபரிணத தூர்வா வல்லரி நிர்விசேஷை மரகத சகலானாம் மாம்சலைரம் சுஜானைஹி பசுபதி விதிருதாத்வம் தஸ்ய பாணோ நிஷண்ணம் மதிருப்பு பதரக்ஷே வஞ்சயஸ்யேன சாபம். இதே மாதிரிதான் சிவனும் சேவிக்கிறார். சிவன் சேவிப்போது சிவனுடைய தலையிலே இந்த பச்சை எல்லாம் படுறது, பச்சை ஒளி எல்லாம் படுறது. பார்த்தா தூர்வா அருகம்புல் மாதிரி இருக்கான். அதை பார்த்தாலும் சிவன் கையில ஒரு மான் ஒண்ணு இருக்கும். எப்பவுமே பார்த்தா தெரியும், கையில மான் ஒண்ணு இருக்கும். அந்த மானானது இந்த பச்சை ஒளியை பார்த்த உடனே இது அருகம்புல்லுன்னு நினைச்சுன்றது. உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். மானுக்கு அருகம்புல்லு ரொம்ப பிடிக்கும். உடனே நம்ம அதை போய் மேயலாம் அப்படின்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மானை பார்த்தா தெரியும், அப்படியே ஒரு பாய்ச்சல்ல இருக்க மாதிரி இருக்கும். எதுக்காக பாயுறது அப்படின்னா, சிவன் தலையில இருக்கிற அருகம்புல்ல சாப்பிட்றதுக்காக. ஏன்னா இதுக்கெல்லாம் புல்லு, அக்கறை பச்சைங்கிற மாதிரி புல்லு பிடிக்கும் இல்லையோ, அதுக்காக அது பாயுறதான். எங்க தூர்வா எங்க வந்ததுன்னு கேட்டா, இந்த மரகத ஒளியினாலேயே தூர்வா வந்தது அப்படின்னு இது ஒரு வேடிக்கையான ஸ்லோகம். அடுத்து பச்சை தமணகமத்தோடு பாதிரி பூச்சூட்டவாரான்னு பெரியாழ்வார் சொன்ன அந்த தமணகமம், தமணகம் அப்படின்னு போட்டான். அதை பத்தி ஒரு ஸ்லோகம். ஹரிதமணிமயூகைஹி அஞ்சிதாத்யாத்மகந்தைஹி திசசி சரணரக்ஷே ஜாத கௌதூஹலாத்வம் தனுஜ மதன லீலா தாரிகானாம் உதாராம் தமனகதல பங்கிம் தேவி மௌலௌ ஸ்ருதீனாம். இங்கேயும் வேதம் தான். வேதத்தினுடைய தலையில இந்த தமனகம் அப்படிங்கிற புஷ்பத்தை சூட்டினா மாதிரியாக இருக்கான். எதனாலே? பாதுகையினுடைய மரகத கல்லுனுடைய ஒளி பட்டபடியினாலே. அப்போ ஹரிதமணிமயூகைஹி அஞ்சிதா அத்தியாத்மகந்தைஹி அப்படி அவருக்கு எப்படி தமனக தலம், தமனக புஷ்பத்தை சூட்டி அனுப்புறார் அப்படின்னு அர்த்தம். இதுல வேதத்தை பத்தி சொல்லிச்ச தனுஜ மதன லீலா தாரிகானாம், எம்பெருமானுடைய தாரிகைகளாக, எம்பெருமானுடைய லீலா பொம்மை மாதிரி இந்த ஸ்ருதிகள்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி. அதனால அவர்களுக்கெல்லாம் ஒரு தமனகத்தை சூட்டி வைக்கிறார் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். ஷாமாயமான நிகமாந்தவனோபகண்டாஹ ஸ்தானே பதாவனி ஹரின் மனயஸ்துதீயாஹ ஹரியந்த சத்வலவதிம் பிரதயந்தி நித்யம் நாராயணஸ்ய ருச்சிராம் நகரஸ்மி கங்காம். இந்த இடத்துல பாசி கொத்து மாதிரி இருக்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பாசி கொத்து பச்சையா இருக்கும். பாசி கொத்து எங்க இருக்கும்னு கேட்டா, காட்டுல. அதான் பாசி கொத்து நிறைய படிஞ்சிருக்கிற இடம்னா, காட்டுல அதிகமா மனுஷாலே போகாம இருக்கக்கூடிய இந்த குளங்கள்லாம் நிறைய இருக்கும். அங்கங்க அந்த குளத்தின் கரையோரமா இருக்கும் பாசி கொத்து கொத்தா அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இப்ப பாசி கொத்து படிஞ்சா மாதிரி இந்த மரகத கல்லுடைய பிரகாசம் இருக்கான். இங்க காடு எது அப்படின்னா
ஷியாமாயமான நிகமாந்த வனோபகண்டாஹ. வேதத்துல ஆரண்யக பாகம்னு பாகம் இருக்கு. அதுதாங்க, ஏன்னா ஆரண்யகன் பேரும் இல்லையோ, அதனால அதுதான் காடுன்னு வச்சுக்கோங்க. ஆரண்யக பாகம்லாம் அரண்யத்துல சொல்ல வேண்டிய, காட்டுல சொல்ல வேண்டியதுன்னு அர்த்தம் அதுக்கெல்லாம். அது மாத்திரம் இல்ல, அதுதான் இந்த உபனிஷத்து, இந்த ஆரண்யகத்துல உபனிஷத்தெல்லாம் வரும். அதனால காடு எப்படியானா இந்த பாசி கொத்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டானா, ஒண்ணு காட்டுல இருக்கும், ரெண்டு நல்ல நதியோ இல்ல குளமோ, அதுங்கிற நதி இருந்தா நதி படிஞ்சு 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 அது பக்கத்துல கரையில இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப காடு அப்படின்னா வேதத்துல இருக்கிற ஆரண்யக பாகங்கள் உபனிஷத் பாகங்கள் தான் காடு அப்படின்னு சொல். நதி அப்படின்னா நாராயணஸ்ய ருச்சிரம் நகரஸ்மி கங்காம், பகவானுடைய அழகான நகரஸ்மி இருக்கும் இல்லையோ, நகத்திலிருந்து திருவடி நகத்திலிருந்து வந்த பிரகாசம், அதுவே கங்கா நதி மாதிரி இருக்கான். நகரஸ்மி கங்காம் அப்படி திருவடி நகம் நல்ல பிரகாசமா இருக்கிறபடினால அதுவே கங்கையாக இருக்கு. இப்ப அதனுடைய கரையில பரியந்த சாத்வலவதீம் பிரதயந்தி நித்யம், அதுவும் பக்கத்துல சாத்வலம்னா நிறைய பாசி படிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாசி படிஞ்ச மாதிரி இப்போ இங்க இந்த மரகத கல்லுனுடைய பிரகாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இப்படியெல்லாம் உட்பிரேட்சையெல்லாம் சொல்றது முதல்லயே சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே உள்ளர்த்தங்கள்லாம் நிறைய உண்டு. இந்த இடத்துல பாருங்களேன், ஆரண்யகம் அப்படின்னு சொல்லச்சே ரெண்டு அர்த்தம் வைக்கிற. ஆரண்யகம்னா ஒண்ணு காட்டுல இருக்குன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதனால இப்ப வேதத்தை ஒட்டி இந்த பாதுகை இருக்கு, பாதுகையினுடைய பிரகாசம் இருக்கு. அது மாத்திரமே இல்லை, இன்னும் பல அர்த்தங்கள்லாம் வரும். உத்தமர் சாமி ஒரு விஷயம் சாதிக்கிற, நிகமாந்தன் போட்டிருக்காருங்க. நிகமாந்தனா வேதாந்தன் அர்த்தம். நிகம அப்படிங்கிறதுக்கு மிதிலா நகரம்னு ஒரு அர்த்தமா, அப்படி ஒரு அர்த்தம் உண்டா. ஷியாமாயமான நிகமாந்த வனோபகண்டாக. அப்போ மிதிலா நகரத்து பக்கத்துல இருக்கிற காட்டுல அகல்யா சாப விமோசனமானதை இந்த ஸ்லோகம் சொல்றது அப்படிங்கிற. ஏன்னா ஷியாமாயமான அப்படின்னா பச்சையா இருக்குன்னு அர்த்தம் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, ஏன்னா பாசி கொத்து பச்சையா இருக்கும், இந்த மரகத கல்லூரியும் பச்சையா இருக்கும், அதுக்காக சாதிக்கிற. இன்னொரு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல ஷியாமா அப்படின்னா அழகான பெண்ணுன்னு அர்த்தம். பொதுவாக ஷியாமா அப்படிங்கிற பதத்துக்கு அழகான பெண் அப்படின்னு அர்த்தம். அப்ப மிதிலா நகரத்து பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு அழகான பெண்ணை உண்டாக்கினது அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இப்போ அதுல இருந்து பார்த்தா அகல்யா சாப விமோச்சனம் பண்ணது அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ. இந்த மாதிரி பார்த்தானா ஸ்லோகத்துக்கெல்லாம் பல அர்த்தங்கள் நமக்கு கிடைக்க கூடும். மொத்தமாக என்ன கேட்டானா, அந்த எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து இந்த ஆரண்யகம் இந்த வேத பாகங்கள்லாம் இருக்கு. அப்படி சேர்ந்து இருக்கிறபடினால ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு, வேதத்துக்கும் பாதுகாப்பு, பெருமாளுக்கும் பாதுகாப்பு. என்ன தம்பதிகள் மாதிரி தானே ரெண்டு பேரும். முதல்ல பார்த்தோம் இல்லையோ, நாயகன் நாயிகா மாதிரி. வேதத்தை வேற இடத்துல கொண்டு போகக்கூடாது, வேற அர்த்தம் சொல்லக்கூடாது. பெருமாளும் வேதத்துக்கு உரியவன் அப்படின்னு ஆச்சு. இப்ப ஒரு ஸ்லோகம் பாருங்க, 671. அதிகத பகுசாக்கைஹி அஸ்மகர்ப்ப பிரசூதைஹி மதிருபு பதரக்ஷே மேச்சகைரம் சுஜாலைஹி அனிதர சரணானாம் நூனம் ஆரண்யகானாம் கிமபி ரச்சயசி த்வம் கீச்சகாரண்ய துர்கம். இதுவும் இந்த ஆரண்யக்கத்துக்கு தான். ஆரண்யக்கன்னா காட்டுவாசி ஜனங்கள்னு ஒரு அர்த்தம் வச்சுப்போம். காட்டுவாசி ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கோட்டை ஒண்ணு இருக்கும், இயற்கையே கட்டி வச்ச கோட்டை. அது என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, இந்த மூங்கில் மரங்கள்லாம் நிறைய வளரும், காடு மாதிரி வளரும். அதுக்கு நடுவுல ஒரு குரூப் ஒன்று, காட்டுவாசி குரூப் ஒன்று. முன்காலத்தெல்லாம் காட்டுவாசி ஜனங்கள்லாம் அங்கங்க குரூப்பா இருப்பா. இப்ப மாதிரி கிடையாது. இப்பவும் கூட சில இடங்கள்லாம் அப்படி இருக்கா. அமேசான் காட்டுல, அந்த மாதிரி அந்தமான்ல அந்த பக்கம்லாம் பார்த்தான்னா அவா தனிப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு குரூப்பா இருக்கா. அவ வெளியில வரமாட்டா, வெளியில இருக்கவாளையும் உள்ள விட மாட்டா. அவளுக்கு கோட்டையா இருக்கிறது எதுன்னு கேட்டான்னா மூங்கில் மரம் தான் கோட்டை. ஏன்னா மூங்கிலுக்குள்ள சட்னி யாரும் மனுஷாலாம் வர முடியாது, மூங்கிலுக்கு உள்ளுக்குள்ள புகுந்தெல்லாம் வர முடியாது. அப்ப மூங்கில் காடு ஒன்று இருந்து வச்சுக்கோங்க, அந்த காட்டுக்குள்ள 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரோ ஏதோ ஒண்ணு ஒரு பரப்பு இருக்கும். அதுல வச்சு அவ உட்காந்து வாழ்க்கையை நடத்துவா. அதுக்கப்புறம் அவளுக்கு மாத்திரம் வெளியில போறதுக்கு வரத்துக்கெல்லாம் வழி தெரியும், வேற யாரும் சட்டுன்னு உள்ளுக்குள்ள புக முடியாது. அதுக்கு பெயர் மூங்கில் கோட்டை அப்படின்னு பெயர் இருக்கு. காட்டுக்குள்ள மூங்கில் கோட்டை. கல்லால கோட்டை நம்ம நகரத்துல ராஜாக்கள்லாம் கட்டுற மாதிரி
காட்டுக்குள்ள மூங்கில் கோட்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ளதான் அவ இருப்பா. அந்த மாதிரி இப்ப மூங்கில் கோட்டை மாதிரி தான் இந்த பாதுகையானது வேதங்களுக்கு. வேதங்கள் தான் ஆரண்யகங்கள். ஆரண்யகம் சொன்னால் வேதத்திலே ஆரண்யக பாகம் இருக்கு, காட்டுவாசிகள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மூங்கில் கோட்டை மாதிரி என்ன, பச்சை மூங்கில் கோட்டை மாதிரி என்ன இருக்குன்னா பாதுகையினுடைய இந்த மரகதத்தினுடைய பிரகாசம் இருக்கும், அது பச்சையா இருக்கும் இல்லையோ, அதனால பச்சை மூங்கில் கோட்டை வச்ச மாதிரி இருக்கு. அப்ப மூங்கில் கோட்டைக்குள்ள ஆரண்யக ஜனங்கள்லாம் எப்படி பாதுகாப்பா இருக்காளோ அந்த மாதிரி வேதமானது எம்பெருமானுடைய பாதுகையினாலே பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானோடு சேர்ந்து இருந்தா வேதத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சேர்ந்து இருந்தா மாத்திரம் இல்லை, சேர்ந்து இருக்கும்போதுதான் பாதுகாப்பு. இல்லாட்டா பிபேத் கல்பஸ்ருதாத் வேதோ மாமயம் பிரதரிஷதின்னு மகாபாரத்தில் வரும். இந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்றவான்லாம் சொல்ற அர்த்தத்தை பார்த்து வேதம் பயப்படுறதாம். ஐயோ இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லி என்னை எங்கேயோ அழிச்சுன்னு போறானே, என்னை ஏமாத்துறானே அப்படின்னு வேதம் ரொம்ப கவலைப்படுறதாம். வேதத்தினுடைய கவலையை தீர்க்கணும் இல்லையா, அந்த கவலையை போக்கடிக்கணும். அப்போ ராமானுஜ நூற்றந்தாதியில வரும், வேதம் களிப்புற்றது, நாராயணனை காட்டிய வேதம் களிப்புற்றது அப்படின்னு வரும். நாராயணனை காட்டிய வேதத்துக்கு சந்தோஷம், ராமானுஜர் தான் சந்தோஷம் ஊட்டினாராம். அப்படி நாட்டிய நீச சமயங்கள் மாண்டான் நாராயணனை காட்டிய வேதம் களிப்புற்றது அப்படின்னு. ஏன்னா வேதத்துக்கும் பயம் உண்டு, வேலை பார்த்தா பயப்படுறது. வேதம் மாத்தாதானே அவர். இப்ப ராவணன் வந்தான்னா சீதா பிராட்டி பயப்பட்டான்னு வரும். அசோகவனத்துல ராவணன் சீதா பிராட்டியை பார்க்கணும்னு வரான். இப்போ வரும்போது சீதா பிராட்டி உடம்பெல்லாம் நடுங்கும், சுந்தரகாண்டத்துல வரும். அப்போ பிரபாத்தே கதலி யதான்னு வரும், காத்தடிச்சா வாழை மரம் எப்படி நடங்குமோ அந்த மாதிரி சீதா பிராட்டி நடுங்கிறாராம். இதை பார்த்து ஆஞ்சநேயர் துடிச்சு போறார். இந்த படுபாவி இந்த பிராட்டியை இப்படி படாபாடு படுத்துறாளே அப்படின்னு நினைச்சுக்கிறார். அந்த மாதிரிதான் இந்த வேதத்துக்கு கணாப்னான அர்த்தம் சொல்றவாளை பார்த்து வேதம் நடுங்கிறதாம். அப்போ பகவானை சொல்லி பகவானுடைய திருவடிக்கு ஏற்றதாக வேதத்தை ஆக்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டானா, அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே அது ஆரண்யக ஜனங்கள் சௌக்கியமா இருக்கா மாதிரி பாதுகாப்பா இருக்கா மாதிரி வேதமும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பிரசாதயந்தி மணிபாதுகேத்வம் விக்ஷேப யோகேன விகார வேளாம் ஹரின் மனோஜா ஹரிகாந்தி சிந்தோஹோ சந்திருஷ்யதே சைவல மஞ்சரீவ. இதுவும் இந்த பாசி கொத்து மாதிரி. சைவல மஞ்சரி அப்படின்னா பாசி கொத்து. இந்த பாசி கொத்துக்கு ஒரு சுபாவம் ஒண்ணு உண்டு. அதை ஜலத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜலம் சுத்தமாகும். பாசி கொத்து ஜலத்துல இருந்தா ஜலத்துக்கு நல்லது, அது ஜலம் அழுக்காகாது. பாசி கொத்து நிறைய இருந்தா அந்த பாசி கொத்தை தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்க, மேலோட்டமா தான் இருக்கும். அப்படியே மேலோட்டமா அதை தள்ளிட்டோம்னா அந்த ஜலம் சுத்தமா இருக்கும். அப்படி பாசி கொத்து இருக்கிற ஜலம் சுத்தமாகும் அப்படின்னு பெயர். பாசி தான் தள்ளிவிடுப்பா ஜலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பாதுகை அப்படி இருக்காராம். பிரசாதயந்தி மணி பாதுகேத்வம் விக்ஷேப யோகேன விகார வேளாம். ரெண்டு அர்த்தத்தில் சொல்ற. விகார வேளாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அது ஜலம் கலங்கி போய் அதனால வர்ற அழுக்கு இருக்குள் அந்த அழுக்கை போக்கடிக்கிறது பாசி கொத்து அப்படின்னு அர்த்தம். இங்க பாதுகையில வரைச்ச விகார வேளாம் அப்படின்னா ரங்கநாதனுடைய விகார சமயம், ரங்கநாதன் நடையழகுக்காக இப்படி கிளம்பக்கூடிய அந்த சமயம். அந்த சமயத்துல நிக்ஷேப யோகேன அப்படின்னு அந்த சமயத்துல பிரசாதயந்தி. பிரசாதயந்தின்னா ரங்கநாதனுக்கு பிரசாதத்தை, அதாவது மனசுல சந்தோஷத்தை கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். பாசி கொத்து சொல்லிச்ச பிரசாதயந்தினா சுத்தமாக்குறதுன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்துல வரும், ஒரே வாக்கு ஆனா ரெண்டு அர்த்தம். பிரசாதயந்தி மணிபாதுகேத்வம் நிச்சேப யோகேன்னு விகார வேளாம் அப்படின்னு சொல்லும்போது பாசி கொத்தானது தான் சேர்த்தபடியினாலேயே ஜலம் கலங்கி இருப்பதை தெளிவாக்குகிறதுன்னு அர்த்தம். பாதுகையானது தான் சேர்ந்திருப்பதாலே ரங்கநாதனுடைய நடையழகினாலே அவனுக்கு சந்தோஷத்தை ஊட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாசி கொத்து பச்சையா இருக்கு, பாதுகையும் பச்சையா இருக்கு, அதெல்லாம் இந்த மரகதக்கல்னாலே அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா, இதுலயே இருக்கு உத்தர ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்துல. அடுத்து தாமரை இலை மாதிரி. நகிரணனிகாயை நித்தியம் ஆவிர்மிருணாலே மகித ரச விசேஷே மேச்சகைரம் சுபிஸ்தே பரிகலயசி ரம்யம் பாதுகே ரங்கபர்த்து பத கமல சமீபே பத்மினி பத்திர பங்கிம்.
எம்பெருமானுடைய திருவடி இருக்கும் இல்லையோ, திருவடி சமீபத்துல இந்த பத்மினி தாமரை இலை மாதிரி இவர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நகே பரிகலயசி ரம்யாம் பாதுகே ரங்கபர்த்து பதகமல சமீபே பத்மினி பத்திர பங்கிம். தாமரை இலை பச்சையா இருக்கு, ஆனா தாமரை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி தான் தாமரை. அந்த திருவடியை சுத்தி தாமரை இலை வேணும். அந்த இலைக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தார் பாதுகை. அதாவது திருவடி தாமரையா இருக்கார். எப்பவுமே குளத்துல பார்த்தோம்னா நிறைய தாமரை இலை தெரியும், நடு தாமரை பூ பூத்து இருக்கும். குளத்தை சுத்தி தாமரை இலை தான் தெரியும். அப்ப நடுவுல தாமரை பூ பூத்து இருக்கும். அந்த மாதிரி சுத்தி இருக்கணும் பச்சையா, நடுவுல அந்த திருவடி இருக்கணும் அப்படின்னு பார்த்தார். அப்படி பார்த்தாலும் சுத்தி பச்சையா இருக்கிறதுக்கு என்ன வழியும் பார்த்து பாதுகையை தான் தன்னுடைய மரகத ஒளியினாலே சுத்தி பச்சையா ஆக்கிட்டார். பச்சையாக்கினா தாமரை இலை இருக்காம இருக்கு. அதுக்கு நடுவில் எம்பெருமானுடைய திருவடியானது தாமரை பூ மாதிரி இருக்கு. எல்லாம் சேர்த்து ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தாமரை தண்டுன்னு ஒண்ணு வேண்டாமா இவ்வளவு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டானா, இப்ப நக கிரண நிகாயை நித்தியம் ஆவேரும் மிருணாலே அப்படின்னு நகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம் இருக்கும் இல்லையோ, அது பார்த்தா தாமரை தண்டு மாதிரி உள் வரைக்கும் இருக்கான். சரி ஜலம் வேண்டாமா அப்படின்னு கேட்டா, மகித ரச விசேஷே மேச்சகை ரம் சுபிஸ்தே. நல்ல ரசம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ரசம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம். மகித ரச விசேஷே நல்ல ஜலத்தோட இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு பக்தி ரசம் அப்படின்னு ஒண்ணு அர்த்தம். அதனால இந்த பாதுகனுடைய கிரணங்கள்னாலே அது ஆச்சரியமாக பரவி இருக்கு மொத்தமும். அதுக்கப்புறம் சுத்தி பச்சையா இருக்கிறதுக்காக மரகத கல்லுடைய பிரகாசம் இருக்கு என்று அர்த்தம். இது தாமரை, ஜலத்துல இருக்கிற தாமரை. ஜலத்துல இருக்கிற தாமரை மாதிரி தரையில இருக்கக்கூடிய தாமரை ஒண்ணு உண்டு, அதுக்கு ஸ்தலபத்மன் பெயர். ரோஜா பூதான் ஸ்தலபத்மம் அப்படின்னு சொல்றா இந்த காலத்துல. ஆனா முன்னாடி பிராச்சீனமான கிரந்தங்கள்லாம் நிறைய இடத்துல ஸ்தலபத்மம் எடுத்திருக்கா. தரையில இருக்கிற தாமரை பூ தரை தாமரை அப்படின்னு அர்த்தம். 3 தாமரை இருக்கு. 3 தாமரை இல்லை, 2 தாமரை இருக்கு. ஒண்ணு ஜலத்தாமரை, இன்னொன்னு தரை தாமரை, இன்னொன்னு ஆகாய தாமரைன்னு ஒண்ணு. அது என்ன அர்த்தம்? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். ஆகாசன தாமரைங்கிறது கிடையவே கிடையாது. அதனால ஆகாய தாமரைங்கிறது இல்லாததுக்கு உதாரணம். ஆமா இதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஆகாச தாமரை தான் அப்படின்னு சொன்னா ககன புஷ்பம் இல்லைன்னு அர்த்தம். அதை விட்டுரும். ஜலத்துல தாமரை மாதிரி ஸ்தலத்துல தாமரை அப்படின்னு உண்டு இல்லையோ, ரோஜா பூனே வச்சுப்போம். சன கமலனீவ காசித் சரணாவனீபாதி கமலவாசின்யாக என் மரகத தல மத்தியே எக்கச்சிதசோ சமீட்சே சௌரிஹி அப்படின்னு கடைசி ஸ்லோகம் இந்த பத்ததியில. அதாவது லக்ஷ்மி பிராட்டி என்ன பண்றாங்க கேட்டாங்கன்னா, பெருமாளுடைய திருமார்பில இருக்கிறவர் பெருமாளுடைய திருமார்பை விட்டுட்டு பெருமாளுடைய திருவடிய அழகா வருடி கொடுக்கிற பாத சேவனம் அப்படின்னு பண்ற. ஏன் இதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவருக்கு தாமரைப்பூ ரொம்ப பிடிக்கும் லட்சுமி பிராட்டிக்கு. பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதல யதாட்சி பத்மப்பிரியேன்னு வேதம் சொல்றது. தாமரைப்பூனா ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. கையில தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கார். அவர் இருக்கிற இடமும் தாமரை தான். பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்திர நிவேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாம் அகம் அப்படின்னு பத்மநாபனுடைய லட்சுமி தேவிக்கு ஸ்லோகம் அப்படின்னு வச்சுக்கலாம். விஷ்ணுபுராண ஸ்லோகம் இது. பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்திர நிவேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாமகம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால தாமரை பூனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கார். இருந்தா கூட அங்கிருந்து பார்த்தாராம், எங்கேயாவது தாமரைப்பூ இருந்தா அங்க போய் இருந்து விடலாம். ஏன்னா அவர் பிறந்த இடமும் தாமரை, தாமரை காட்டுல இருந்தா அவர் உதிச்சு வந்தார். அதனால அந்த மாதிரி தாமரை எங்கேயாவது இருந்தா அங்க போய் உட்காந்துக்கலாம் பார்த்தா பெருமாளுடைய திருவடி தாமரை பூவா இருக்கான். உடனே அங்க போயிட்டார், அந்த திருவடி கிட்ட போயிட்டார். அதான் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு திருவடி கிட்ட போயிருக்கார். ஸ்தல கமலினி வகாசி சரணாவணி பாசி கமலவாசின்யாக. இப்ப தரையில பூத்த தாமரை மாதிரி பெருமாள் திருவடி இருக்கா. அப்ப தாயாருக்கு லக்ஷ்மி தேவிக்கு அது கமலவாசினின்னு பெயர், தாமரையில வசிப்பவன். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. என் மரகத தல மத்தியே எக்கச்சிதசோ சமீக்ஷசே சௌரிஹி அப்படின்னு. அப்போ அதுல அந்த தாமரை திருவடிதான் தாமரை, அதுக்கு இலை வேண்டாமா அப்படின்னா மரகத தல மத்தியே அப்படி.
இந்த மரகதத்தினுடைய பிரகாசங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் இலையா இருக்கு அப்படின்னு. மேல பார்த்தானா சௌரி பகவான் இருக்கார் அப்படின்னு. மொத்தமா எல்லாம் சேர்த்து இந்த பூ அந்த பூ தமனகப்பூ தாமரைப்பூ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். மொத்தமா ஒரு உத்தியானம் தோட்டம்னு வச்சுக்கலாம். எல்லா பூவும் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் 675. பிரச்சுர நிகமசாகாம் பாதுகே ரங்கிணஸ்வாம் சரண நகமயூகைஹி சாரு புஷ்பானுபந்தாம் மரகத தள ரம்யாம் மன்யசே சஞ்சரந்தீம் கனக சரிதனூபே காஞ்சி உத்தியான லக்ஷ்மீம். கனக சரித்தன காவிரின்னு அர்த்தம். காவிரி கரையில ஒரு தோட்டம் வச்சா மாதிரி ரங்கநாதன் இருக்காராம். வண்டின முரளும் சோலை மயிலின மாலும் சோலை கொண்டல் மீ தனமும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் அப்படின்னு தொண்டடிப்புழ பாடுங்க. காவேரி கரையில முன்னாடி எல்லாம் ஒரு தோட்டம் தான் இருக்கும், இப்ப மாதிரி கிடையாது. அப்புறம் நிறைய பிளாட் இருக்கு. முன்னாடி எல்லாம் வெறும் தோட்டம் தோப்பு தான் இருக்கும். அந்த 2 பக்கமும் காவேரி, 2 பக்கம் இல்ல 4 பக்கம் காவேரி. அந்த காவேரிக்கு கரை மொத்தமும் தோட்டம் தான். நடுவுல ரங்கநாதனை சுத்தி வீதிகள், திருவீதிகள், அவ்வளவுதான். அப்படி ஆச்சரியமான இடம் அது. அந்த சோலையை பத்தி சொல்லிச்சு. வண்டினம் உருளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலைன்னு சொல்லிச்சு. அண்டர்கோன் அமரும் சோலை அப்படிங்கிற அந்த தோட்டம் இருக்கும் இல்லையோ, தோட்டத்துல ஒரு பக்கம் பார்த்தா வண்டு இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா மயில் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா மேகங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ரங்கநாதன் இருக்கான் அப்படின்னு. அதான் என்ன அர்த்தம் கேட்டான்னா, ஒரு வண்டு மாதிரி மயில் மாதிரி பெருமாள் இருக்கார் அங்க. அந்த தோட்டம் தான் விசேஷம். அந்த தோட்டத்து நடுவுல பெருமாளும் தோட்டத்துல இருக்க ஒரு ஜீவி மாதிரி. எப்படின்னா ஒரு தோட்டம்னு இருந்தா அழகா வண்டு மயில் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ரங்கநாதனுக்கும் அந்த தோட்டம் பிடிச்சு போய் அங்க இருக்கான் அப்படின்னு வரும். அப்படிப்பட்ட தோட்டமா இருக்கான். எப்படின்னு கேட்டா பிரச்சுர நிகம சாகாம். ரங்கநாதனுக்கு தோட்டம் போ கற்பனை தோட்டம் வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டாலும் நிறைய மரக்கிளைகள்லாம், தோட்டம்னா நிறைய மரங்கள் இருக்கணும், கிளை எல்லாம் வேணுமே அப்படின்னா வேத சாக்கைகள் நிறைய இருக்கும் இல்லையோ, அதுவே மரக்கிளைகளா இருக்கு. சரண நகம் அயூகைஹி சாரு புஷ்பான் உகந்தாம். நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுடைய திருவடி நகத்திலிருந்து வந்த கிரணங்கள் வெள்ளையா இருக்கும், அதுவே புஷ்பங்களா இருக்கான். அதுல வேதத்தினுடைய வாசனை எல்லாம் வீசுறதாம். மரகத தள ரம்யாம். ஒரு தோட்டம்னா நல்ல பச்சை இலையெல்லாம் நிறைய இருக்கணுமே அப்படின்னா பாதுகனுடைய மரகத பிரகாசமே பச்சை இலையா இருக்கு அப்படின்னு ஆயிடுறது. சஞ்சரந்தீம் கனக சரிதனூபே காஞ்சி உத்தியான லக்ஷ்மியும். உத்தியானஸ்ரீ உத்தியான லட்சுமி மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரி. காவேரி கரையில இருக்கு, அதுவும் சரி. மரம் இருக்கு, அதுவும் சரி. இலை இருக்கு, சரி. புஷ்பம் இருக்கு, சரி. ஆனால் இப்ப ரங்கநாதனே அப்படி இருக்கான்னு அர்த்தம். தோட்டம் மாதிரி இருக்க இது அர்த்தம் இல்ல, பாதுகையே தோட்டம் மாதிரி இருக்க அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசங்கிற, தோட்டம் நடக்காது, ஆனா பெருமாள் நடந்து வருவார் இல்லையா, அதனால நடக்கும் தோட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இவரை நடக்கும் பூந்தோட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். பத்மா பூமியோ நடமாடும் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லணும் ரங்கநாதன் சொல்றது அந்த. பத்மா பூமியோ பிரணயசரணிர்யத்ர பர்யாயஹீனாம் யத் சம்சர்காத் அனகசரிதாஹ பாதுகே காமச்சாராஹ தாராசக்தம் ததிக தருணம் பிரீணயந்தே ஜரத்யஹ நித்யஸ்யாமாஸ்தவ மரகதைஹி நூனமாம்னாய வாசஹ. இது ஒரு அழகான ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எப்பவுமே பெருமாளுக்கு நித்திய யுவா அப்படின்னு பெயர், வேதத்துல சொல்ற பேர் இது. என்னைக்குமே யுவாவா இருக்கானோ, யுவா குமாரகான்னா வரும். பெருமாள் என்னைக்குமே இளைஞனா இருக்கான், நித்திய யுவாவாக இருக்கான். ஆனா அந்த வேதங்கள் இருக்காரு இல்லையோ, வேதங்களுக்கெல்லாம் ஜரத்தின்னு பேர். ஜரத்தின்னா கிழமையானவைன்னு அர்த்தம், கேட்டுத்தன்மை உடையவை, அதாவது அனாதியா இருக்கும் இல்லையோ. அதனால வேதங்கள்லாம் அனாதியா இருக்கு. இந்த வாக்குகள்லாம் இருக்கும் இல்லையோ, புது புது வாக்குகள் வந்தா கொண்டாடுவா. பழைய பழைய வாக்குகள்லாம் பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, எல்லாம் பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு இல்லையோ, அம்மா அதெல்லாம் பழைய வாக்குகள். புதுசா யாராவது ஏதாவது சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். பழசெல்லாம் ஏற்கனவே சொன்னதே திருப்பி சொல்லியிருந்தா நிறைய பேர் அதை ரசிக்க மாட்டான். இதை பத்தி சுவாமி தேசிகன் இதை பத்தி பெரிய விமர்சனங்கள்லாம் பண்ணிருக்காங்க. காளிதாசனும் விமர்சனங்கள்லாம் பண்ணிருக்கான். ஏன் கவிகளுடைய புது புது வாக்கு தான் எல்லாரும் எடுத்துக்கிறா, பழசை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் விமர்சனங்கள்லாம் பண்ணியிருக்கா. இப்ப அது இருக்கட்டும். இப்ப அப்படி பார்த்தோம்னா எல்லா வாக்குகளை காட்டிலும் பழைய வாக்குகள் அப்படின்னா வேத வாக்குகள் தான். அதான் அனாதியா இருக்கிறபடினால வேத வாக்குகள் ரொம்ப பழமையானவை
அப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வேதங்கள்னா எம்பெருமானுடைய நாயிகா அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்ருதி சுந்தரி அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ, எம்பெருமானுடைய நாயிகான்னு வேதங்கள்லாம் ரொம்ப அனாதியா இருக்கிற அப்படின்னால இதுக்கு கேட்டு தன்மை வந்த மாதிரி ஆயிடுச்சு. எம்பெருமான் எப்படி இருக்கான்னா நித்திய யுவாவா இருக்கான். ஏன்னா வேதமே தான் சொல்லியிருக்கு என்னைக்குமே யுவாவாக இருக்கான் அப்படின்னு. அப்ப நாயகன் யுவாவாக இருந்து நாயகி ரொம்ப வயசானவளா இருந்தா அப்ப பொருத்தம் இல்லாம இருக்கு இல்லையா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டானா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நிறைய மேக்கப் எல்லாம் பண்ணணும் நாயகிக்கு. இந்த காலத்துல சகஜமா நடக்காது. கல்யாணத்துல உங்க காலத்துல கல்யாணம் அப்படின்னா 15 வயசு 16 வயசு 18 வயசு 20 வயசுக்குள்ளே கல்யாணம் நடக்கும். ஒரு 28 வயசு 30 வயசு அப்படின்னா கல்யாணம் நடக்கும்போது அப்ப இவாளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாள் என்ன பண்றதுன்னு கேட்டான்னா பிரைடுக்கு மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே நிறைய கடைகள் தான் இருக்கு. மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு வழியா கொண்டு வரேன் இல்லையா. அந்த மாதிரி இப்ப வேத சுந்தரி ஸ்ருதி சுந்தரிகளும் ரொம்ப வயசானவாளா இருக்க மாதிரி ஆயிட்டா. அப்போ ஜரத்தியாகான்னு சொல்ற வயசானவாள் ஆயிருக்கான் அனாதியா இருக்கிறபடினால அப்ப அதெல்லாம் கொஞ்சம் இளமையா ஆக்கணுமே அப்படின்னா அப்போ என்ன பண்றேன்னு கேட்டா எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்து வரக்கூடிய இந்த ஸ்ருதி சுந்தரிகள் பெருமாளுடைய திருவடி கிட்ட இருக்காள. அப்ப அந்த பாதுகையிலிருந்து வரக்கூடிய மரகத ஒளி, பச்சை ஒளி, இன்னும் ரத்தனங்களுடைய ஒளி இதெல்லாம் பாட்டான்னா அப்படியே மெதுவா அவளும் நித்தியசியாமாக தவ மரகதைகி அவளும் நித்தியசியாமர்களா ஆயிடுவா. நித்தியசியாமாக முன்னாடி சொன்ன சியாமானா 2 அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. சியாமானா அழகிகள்னு ஒரு அர்த்தம். அழகான பெண்களுக்கு சியாமான்னு பெயர் அப்படின்னு. அதனால இப்ப ஸ்ருதி சுந்தரிகள் இன்னொரு அர்த்தம் சியாமானா பச்சையா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மரகதத்தினால இந்த ஸ்ருதி சுந்தரிகள் பச்சை ஆயிட்டா, சியாமாவாவும் ஆயிட்டா, அழகிகளாவும் ஆயிட்டா. அப்படினால எம்பெருமானுக்கு பொருத்தமா அவனுடைய யுவாவுக்கு பொருத்தமா இருக்காளாம். பத்மா பூமியோ பிரணய சரணிர் எத்திர பரியாயகீனா அப்படின்னு. ஆனா இப்படி எல்லாம் பண்ணா இதெல்லாம் ஒரு சிங்காரம் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப எம்பெருமானுக்கு ஸ்ருதி சுந்தரின்னு சிங்காரமா சொல்றாங்களே அப்படின்னா பத்மா பூமியோ இங்க லக்ஷ்மி தேவி இல்லையா, ஸ்ரீதேவி பூதேவி இவெல்லாம் எம்பெருமான் கிட்ட ஈடுபாட்டோட இருக்க இல்லையோ, அது மாதிரி ஸ்ருதி சுந்தரியும் ஈடுபாட்டோட இருக்கட்டுமே. எத் சம்சர்காத் அனகஜரிதாக பாதுகே காமச்சாராக. அப்போ இப்படி எல்லாம் சிங்கார வர்ணனை பண்ணா பெருமாளுக்கு தோஷமாகாதா அப்படின்னு கேட்டா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல இருக்க சிங்கார வர்ணனை காட்டணும் அதிகம் எங்கேயும் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமானுக்கு நாயிகைகள் பார்த்தோம்னா அஷ்டமகிஷி ருக்மிணி பிராட்டி முதலானவர்கள் அஷ்டமகிஷி நாயிகா அப்படின்னு இருக்கா. அது தவிர கோபஸ்திரிகள், அதாவது சாட்சாத் லட்சுமி தேவியினுடைய அவதாரம் இருக்கார், சாட்சாத் பூமாதேவியுடைய அவதாரம் இருக்கார், அது இல்லாத 6 மகிஷிகள் இருக்கார், அது இல்லாத 16,000 பேர் விவாகம் பண்ணினான், அது இல்லாத கோபஸ்திரிகள் அவளோட கூட திருக்குறவை கோத்தான் அப்படின்னு தான் பிள்ளான் சாதிப்பார். குறவை கோத்தான்னு சொல்றாரு இல்லையோ, பிள்ளான் திருக்குறவை கோத்தார் தான் சொல்லுவார். ஏன்னா அது விசேஷமா இருக்கு. அது அது எம்பெருமானுடைய பரம அனுகிரகம் அது. அப்ப 1000 பெண்களோட திருக்குறவை கோத்து இருந்தான் அப்படிலாம் வருது. இதெல்லாம் தோஷமாச்சான்னா எல்லாம் எம்பெருமானுடைய வைபவத்தை தானே சொல்றது. அப்ப அதே மாதிரி எத் சம்சர்கா தனகச்சரிதாக பாதுகே காமச்சாராக. அப்ப இதெல்லாமே வேதத்தினுடைய வைபவத்தையும் எம்பெருமானுடைய வைபவத்தையும் சொல்வதற்காக அமைந்தவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப சமயமேல முடிக்க போறேன். ஆகாசம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது ஒரு வேடிக்கையா இருக்கும். விலசு துப்பரி தைரியம் தேவி விஷ்ணு பதம் தத்து. விஷ்ணுவனுடைய பதம், விஷ்ணு பதம் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி. விஷ்ணு பதம்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம், 2 அர்த்தம். ஆகாசம் இருக்கும் இல்லையோ, ஆகாசம் பார்த்தா நீளமா இருக்கு, மேல மேல ஆகாசம் நீல கலர்ல இருக்கு. அது மாதிரி விஷ்ணு பதம் இருக்கும் இல்லையா பெருமாளுடைய திருவடி, அது மேல பார்த்தா நீல கலர்ல இருக்கான். என்கிட்ட பெருமாள் நீளமா இருக்கும் இல்லையா, நீல வர்ணனாக பெருமாள் இருக்கும் இல்லையா, அப்ப மேல பார்த்தா நீல கலர்ல இருக்கு, கீழே பார்த்தா ஆகாசம் இருக்கும். இது ஹரித்தோட சேர்ந்து இருக்கு. ஹரித்தனா திக்குகள்னு ஒரு அர்த்தம். இங்க பார்த்தான்னா கீழே பார்த்தானா பாதுகானவர் திக் ஹரித்தோட சேர்ந்திருக்க. ஹரித்தனா பச்சை கல்லுன்னு அர்த்தம். 2 அர்த்தத்துல கிளி, இந்த மாதிரி கிளியை வச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சூரியனுடைய தேர் அப்படின்னு வச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த மாதிரி பல ஸ்லோகங்கள்னால இந்த மரகத பத்ததியில இங்க ஒரு அழகான வர்ணனை. அந்த வர்ணனை கூட பல வேதாந்த அர்த்தங்கள் அதெல்லாமும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
जयति यतिराजसुक्तिः जयति मुकुन्दस्य पादुकायुगली तदुभयधनास्त्रिवेदीम् अवन्धयन्तो जयन्ति भुवि सन्तः श्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।